Hi, hello, vanakkam, and welcome to Nadanam, a dance podcast. I'm Anup Karthik, the host of the show, and I'm absolutely thrilled to have you join me here for another exciting episode. Get ready to dive deep into the world of dance as we explore everything related to dance. Whether you're a seasoned dancer, a passionate enthusiast, or simply someone who loves the beauty of movement, this episode has something special in store for you. But before we get started, I want to take a moment to express my gratitude to all our listeners. Your support and enthusiasm means the world to me, and it's what keeps this podcast going strong. So, thank you from the bottom of my heart. Alright, let's not waste any more time. Get ready to be inspired, educated, and entertained as we embark on another dance filled adventure together. Without further ado, let's jump right into today's episode. ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என் கூட இருக்கிறது மிஸ்டர் டேவிட் பூன், ட்ரிச்சியிலிருந்து ஒரு பெரிய டான்சர், என்னோட இன்ஸ்பிரேஷன். இப்போ துபாயில் இருந்தார் ஒர்க் ரிலேட்டடாக. இப்போ எகெயின் லண்டனில் இருக்கார். நானும் லண்டனில் தான் இருக்கேன். ஈவன் நாங்கள் ரெண்டு பேரும் இன் பர்சன் மீட் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணுறதா தான் பிளானு. பட் லாஸ்ட் மினிட்ல சரி ஓகே ஆன்லைனாக போயிடலான்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? Thank you. Vanakkam. And I'm introduce myself and நான் டேவிட் பூன். ஸோ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் டான்ஸ் ஆடிக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ அனுப் கார்த்திக். அண்ட் உங்களோட வியூவர்ஸ் லிசனர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம். நன்றி. ஷூர். ஸோ மோர் தென் டிகேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ டான்ஸ் ஆயிடுச்சு. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வந்து நம்ம உங்களில் யார் பிரபுதேவால. அதுக்கு முன்னாடியே தெரியும், ஜஸ்ட் நார்மலாக தெரியும் ட்ரிச்சியில் டான்சர்ஸ் இருக்காங்க அப்படி தெரியும். பட் உங்களில் யார் பிரபுதேவால உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. நம்ம தேர்ட் ரவுண்ட், அதாவது குரூப் ரவுண்டில் சதீஷ் மாஸ்டர் கொரியா பண்ணாரு அந்த சாங். அந்த சாங் கொரியா பண்ணாரு. அப்போ நானும் அந்த குரூப்ல இருந்தேன், நீங்களும் அந்த குரூப்ல தான் இருந்தீங்க. நான் அன்பார்ச்சுனேட்லி நான் அந்த ஆமா க்ரூமிங் செக்ஷன்ல நான் செலக்ட் ஆகல. பட் நீங்க செலக்ட் ஆகி அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இல்ல ஞாபகம் எல்லாருமே நிறைய ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நானே நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன். நீங்க இந்த ஒன் டிகேட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி 2011 நினைக்கிறேன். 2010 நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு பிரபுதேவா சீசன் 2. ஆமா 2010 and 11 அப்ப அந்த க்ரூமிங் செஷன்ல அது ஒரு மறக்க முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து காம்படிஷன் போலன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல யூடியூப்ல. யூடியூபும் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ நீங்க ஏதாவது உங்க டேலண்ட்டை நீங்க வந்து காமிக்கணும்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்ல போய் ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி போர்க்கொலை நடக்கும். ஒரு மாதிரி சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் 4 டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ போய் அதுல எல்லாருக்கூடயும் மோதி அதுக்கப்புறம் அதுல இருந்து கொண்டு வந்து ஒரு பிரளயமே நடந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஆக்சஸ். ஆமா கண்டிப்பா. சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கு. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஆமா ஸோ எங்கிருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ் ஜேர்னி? சின்ன வயசுல இருந்தே ஆடிட்டு இருந்தீங்களா, இல்ல எங்கிருந்து அந்த ஸ்டார்டிங் எங்கிருந்து ஆரம்பிச்சு? டான்ஸ் ஸ்டார்டிங்னா நான் சின்ன வயசுல எல்லாம் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது. சும்மா வீடியோ பார்த்து வீட்டில் டிவி அப்பெல்லாம் பெருசாலாம் கிடையாதுல்ல, டிவி பார்த்து ஆடுறதுதான். இந்த பிரபுதேவா மாஸ்டர்ஸ் மியூசிக் வரும்போது ஆடுறதுதான். மற்றபடி ஸ்கூல் படிக்கும் போது சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல ஸ்கூல் லெவல்ல காம்படிஷன் நடக்கும்ல, அந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அந்த ஆனுவல் டேனா அதுக்கப்புறம் அந்த 2-3 அந்த டீச்சர்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாம் வந்து நீங்க தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சும்மா சின்ன சின்ன குரூப்பா வச்சு ஆடிட்டு இருந்தோம். அப்ப 2-3 சார் இருப்பாங்க, தேவசகாயம் சார், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவங்க தான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி ஆடுங்க அந்த மாதிரி, அப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி டான்ஸ் தான் கெரியர் அப்படின்லாம் இல்லை. படிச்சுக்கிட்டு இருந்தோம், பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்புறம் சும்மா அப்ப சைட்ல அப்படியே எல்லாருக்கும் ஸ்கூல்ல ஆடுவாங்களா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றதுல இது ஒண்ணா இருந்தது. அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நான் படிச்சது ஜேஜே காலேஜ். ஸோ ஜேஜே காலேஜ்ல இருந்து நிறைய பேர் செலிபிரிட்டிஸ், ஈவன் சிவகார்த்திகேயன், அப்புறம் சந்தோஷ் நாராயணன், ஸோ நிறைய. ஸோ நான் உள்ள என்டர் ஆகும் போது சிவகார்த்திகேயன் அவருங்க வந்து பாஸ் அவுட் ஆகிறார். அவருங்க 2006 நினைக்கிறேன் அவர் பேட்ச் அவுட். நான் 2011 ஜாயின் பண்றேன். ஸோ அப்போ ஃபைன் ஆர்ட்ஸ் டீமுக்குள்ள போய் ஜாயின் பண்ணி, ஸோ அப்போ ப்ரொஃபஷனலா அவங்க வந்து வெஸ்டர்னு இந்த மாதிரி இந்த
அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் 2 ஸ்டைல் தான். அதுக்குள்ள ஹிப்ஹாப் அந்த மாரிலாம் நமக்கு அந்த அளவுக்கு புரிதல் ஓகே. அந்த 2007ல யாருக்குமே இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா அப்பதான் ஆமா. ம். டெவலப் ஆயிட்டு இருந்தது. நம்மள்ட்ட எவால்விங் இருந்ததுன்னா ஸ்டேஜ். ஈஸ்டர்ன் காம்படிஷன், ஆ வெஸ்டர்ன் காம்படிஷன். ஓகே. வெஸ்டர்ன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். ம். டுமால், டமால், டுமால் ஃப்ரீ ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும். அது பேரே ஃப்ரீ ஸ்டைல் ம். டான்ஸ் தான். ம். ம். இப்போ உள்ள டெர்ம் ஃப்ரீ ஸ்டைல் வேற. அப்போ உள்ளது வேற. ஒரு மாரி பாக்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் ஓகே. அப்படியே ரியாலிட்டி ஷோ ஆட் பண்ணி அப்படியே வந்தது. ஸோ ஓகே. இப்படிதான் அந்த ம். டான்ஸ்க்குள்ள என்னோட லைஃப் என்டர் ஆச்சு. ஓகே. ஸோ நீங்க படிச்சு முடிச்சுட்டு வொர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சைட் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது போக தான் ஆமா, டான்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ வொர்க் ரிலேட்டட் அது ஆமா. எப்படி அந்த ஜர்னிய சொல்லுங்க. வொர்க்கையும் இதையும் எப்படி பேரலலா ஆ அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் ஜேஜே காலேஜ்ல படிக்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணேன் நானு. ஸோ ஓகே. சூஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்கும்போது நான் ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ வந்து நெறைய ரியாலிட்டி ஷோ நடக்கும். சன் டிவி, ம். ஜெயா டிவி, ராஜ் டிவி ஸோ அந்த மாரி. ம். ஸோ எல்லா ம். சேனல்லயும் போய் சும்மா காலேஜ்ல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றனால எல்லா ஓகே. காம்படிஷனும் போய் அட்டெண்ட் பண்ணி, அப்படி அதுல வின் பண்ணதுனா ராஜ் டிவில ஒரு டைம் டைட்டில் வின் பண்ணேன். ஏர்டெல் டாப் ஓகே. ஜோடி. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. விஜய் டிவில உங்களில் யார் பிறப்பதே விளையாடினேன். ஸோ அப்படியே வெளிய வரும்போது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க உங்க லைஃப்ப வந்து டிசைட் பண்ணணும்ல. எங்க ஆமா. போணும் ம். அப்படின்ற ஒரு ம். ம். ஸோ அப்ப வந்து சோசியல் மீடியா இந்த மாரிலாம் பெருசாலாம் Facebookயே இல்ல. அப்பதான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ் அது. ம். ம். Instagramலாம் சுத்தமா கிடையாது. ஸோ ஆமா. ஆர்குட்ல இருந்து Facebookே அப்ப அப்பதான் வந்து வந்திருக்கு. டிசைட் பண்ணோம். ஆர்குட்ல இருந்து Facebook அதுவே நமக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு ஆ. தெரியாத ஒரு ஸ்டேஜ் ஆமா. அது. ஸோ அப்ப ம். வரும்போது ஆ சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப டிகிரியும் கொஞ்சம் ஐ மீன் அரியர்ஸ்லாம் வைக்கல. கிளியர் பண்ணியாச்சு. ம். ஸோ அடுத்த ம். ஸ்டேஜ்க்கு போறதுக்கு நீங்க பேஷன கன்டின்யூ பண்றதுக்கு ஒரு பணம் வேணும் இல்லையா? கண்டிப்பா. என்னதான் இருந்தாலும் ம். வீட்ல சர்வே பண்றதுக்கு அந்த டான்ஸ கன்டின்யூ பண்றதுக்கு உங்களுக்கு இன்கம் வேணும்ல. ஸோ ம். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். வேலைக்கு போணும். வேலைக்கு போனா நம்ம ஒரு ஷூ வாங்கிக்கலாம். நல்ல ஓகே. ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு ம். திருச்சியில வந்து இன்ஜினியரா ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் ப்ரொக்யூர்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் குவாலிட்டி இன்ஜினியரா அப்புறம் துபாய் போனேன். துபாய் போயிட்டு ம். அங்க ஒரு 10 இயர்ஸ் வந்து இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் அங்க 2, 3 ஐ மீன் ஒர்க் பண்ணது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான். ஐ மீன் ஓகே. அதையும் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு ம். 8 டூ 5 ஜாப்னா அப்புறம் 5:00 வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 6 டூ 7 வந்து 7:00 ஒரு ஜிம் ஒண்ணு இருக்கும். இல்லன்னா டான்ஸ் கிளாஸ் ம். ஒண்ணு இருக்கும். அங்க ம். துபாய்ல ஒருத்தர் ஸ்டெப்பன் க்ரூன்னு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ அங்க போய் ஓகே. பிராக்டிஸ் பண்றது. அப்படி இல்லன்னா ஜிம்ல ஒரு பிளேஸ்ல பிராக்டிஸ் பண்ணி, ம். அதுக்கப்புறம் சரி மிஸ் பண்றோம். நம்மள்ட்ட பிளாட்ஃபார்ம் இல்லன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது தான், சரி நம்ம கையில ஒரு ஐபேட் ஒண்ணு இருந்தது. ஸோ அந்த ம். ஐபேட் ஃப்ரெண்டோட ஐபேடு. அந்த ஐபேட ஓகே. வச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி YouTubeல அந்த நிஜமெல்லாம் மறந்து போச்சுன்னு ஒரு சாங் எடுத்து போட்டோம். அது ம். கொஞ்சம் நெறைய ம். பேருக்கு ரீச் ஆச்சு. ஓகே. அப்புறம் அப்படியே சரி, இது ஒரு நல்ல எங்களுக்கு 1 நாள் தான் லீவ். ஏன்னா நான் ஒர்க் ம். பண்ணது வந்து ஃபர்ஸ்ட்டு துபாய்ல என்டர் ஆகும்போது, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட். ஓகேவா? ம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை மாரி தான். ஏன்னா மிலிட்டரியோட ஓகே. கண்ட்ரோல் அது. நீங்க ஆ. காலையில உங்கள 6 மணிக்கு எழுப்பி, ஒரு ஒரு போட்டோ கேபின் தான். இந்த மாரி போட்டோ கேபின் மாரி தான் இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகே. ம். அதுல தான் உங்களுக்கு நீங்க அங்க தூங்குவீங்க. பட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே ம். இருக்கும். பட் இட்ஸ் a ம். கேபின். ம். ம். ஓகே. ம். ஸோ அங்கேருந்து உங்கள 6 மணிக்கு பிக் பண்ணுவாங்க. 7 மணிக்கு கொண்டு போய் சைட்ல விடுவாங்க. இடையில மிலிட்டரி செக்கப் நடக்கும். 7 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பியும் 6 மணிக்கு ஈவினிங் முடியும். பிக் பண்ணி கொண்டு வந்து கேம்ப்ல விடுவாங்க. ஸோ ம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு மாரி டிப்ரஷன் ஆயிடுச்சு. அப்போ கூட ஒரு ம். ஃப்ரெண்ட் இருந்தாப்ல. ஸோ ஓகே. சாரி. அதுக்கப்புறமா அந்த எங்களுக்கு வந்து 6 டேஸ் ஒர்க். ஒரு நாள் தான் லீவு. ஸோ ஓகே. அந்த 5 டேஸ்ல சும்மா நாங்க ஏதாவது கோரியோ மாரி, ரொட்டீன் மாரி செட் பண்ணி, ஸோ அந்த ம். ஒரு நாள் இங்கேருந்து அதாவது நான் இருந்தது அபுதாபிக்கு வெளியில கிட்டத்தட்ட 235 300 கிலோமீட்டர் இருக்கு. கிட்டத்தட்ட அது ஓகே. ஓமன் பார்டர் ம். கிட்ட. ஓ! ஸோ அங்கேருந்து நான் அபுதாபி டிராவல் பண்ணி வந்து, அங்க ஷூட் பண்ணிட்டு, திருப்பி எடுத்துட்டு திருப்பி அங்க போவோம். ஓ! ஓகே. அதனால ம். ஒரு பிரளயமே நடக்கும் அத முடிக்கிறதுக்குள்ள. ஓகே, ஓகே. அங்க எப்படி முடிச்சு அப்லோட் பண்ணி டான்சர்ஸ் அப்படியே வந்து தான் கன்டின்யூ ஆனது. அதுக்கப்புறம் தான் ம். இல்ல. அப்ப டான்சர்ஸ்லாம் இல்ல. அப்ப வந்து ம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் நான் இதுக்காக ஏதாவது ஒரு சாங்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, ம். வெக்கேஷன் போட்டு இந்தியா வந்து ஒரு கவர் மாரி ம். பண்ணி, திருப்பிட்டு ஓகே. பேக் டூ துபாய் போயிட்டு நார்மல் ரொட்டீன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஓகே. கேமரா வாங்கி, அப்புறம் எங்களுக்குள்ளேயே டீம் நெறைய இப்ப இருக்கிற டீம் எல்லாமே வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க. என்னோட ஓகே. டீம் பசங்க. 2, நைஸ். 3 பேரு ம். ஜீ தமிழ்ல கொரியோகிராஃபரா போயிட்டாங்க. அப்புறம் கலைஞர் ஓகே. டிவில போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் ம். அப்படியே கொஞ்சம் தனியா வந்து ஆ ம். டான்ஸையும் பார்த்துட்டு, ஒர்க்கையும் பார்த்துட்டு, இட்ஸ் கொஞ்சம் ஹெக்டிக்கான லைஃப் தான். ஏன்னா, நீங்க அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒர்க் கண்டிப்பா. ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும். ம். பேஷனையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுல நீங்க ம். அட்லீஸ்ட் ஒரு தெரியிற அளவுக்கு இருக்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, உங்க பாடிய கண்டிப்பா. மெயின்டெயின் பண்ணணும். நீங்க அப் டு டேட் ம். இருக்கணும். ஏன்னா, டான்ஸ் வந்து ம். எனக்கு தெரிஞ்சு என் செட்ல வந்து நெறைய பேர் விட்டுட்டாங்க டான்ஸு. எல்லாம் அவங்கவங்க லைஃப் ஓகே. பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ம். இப்ப நான் ம். ஒரு ஆள் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ ம். ரொம்ப நைஸ். வருஷமா.
ம். ஸோ ஒரு நீங்க கஷ்டமான அது ஒரு டிராவல். ஆ. இது இல்லாம இடையில டான்ஸ் ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ட்ரிச்சில டிஎன்ஏ. டிஎன்டி டேவிட் அண்ட் டீம் டிஎன்டி, சொல்லிட்டு டிஎன்டி. டேவிட் அண்ட் டீம். ட்ரிச் ம். டிஎன்டி டேவிட் அண்ட் டீம்னு ஆ. சொல்லிட்டு ட்ரிச்சில ஸ்டார்ட் பண்ணோம். ம். அதுவும் பேக் லைக் 2011 அந்த 12 ரேஞ்சில தான். ஐ மீன் அப்போ அப்ப வொர்க் நான் துபாய் பண்ணிட்டே போயிட்டு நான் தான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் வரும்போது பண்ணியிருந்தீங்க. ஒர்க் பண்ணிட்டு தான். ஏன்னா ஓகே. நமக்கு ஒரு ம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வேணும். பசங்க ம். இருந்தாங்க கூட நெறைய பேர் 20, ஓகே. 25 ம். பசங்க இருந்தாங்க. ஸோ ம். அவங்க அப்ப எல்லாமே அவங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். ஸோ அவங்கள ம். ட்ரெயின் பண்ணி இப்ப அவங்க அவங்க அவங்கள வச்சு சும்மா அப்படியே போயிட்டு இருந்தது டான்ஸ் கிளாஸ். ஓகே. அதுக்கப்புறம் நான் வெக்கேஷன்ஸ் வரும்போது அந்த கவர் மாரி பண்ணுவோம். அதாவது சாங் ரிலீஸ் ம். ஆச்சுன்னா, முன்னாடி சாங் ரிலீஸ் ஆகும். ம். வீடியோ வரதுக்கு முன்னாடி அந்த சாங்க வந்து ஆ கவர் நாங்க பண்ணி. ஃபுல்லா ஒரு கவர் மாரி, மூவி மாரி ம். எடுத்து அத ம். பண்ணி ஒரு சின்ன புரொடக்ஷன் தான். ஸோ அந்த ம். மாரி பண்ணி நெறைய போச்சு. அது நல்ல வரவேற்பு இருந்தது. அப்ப இனிஷியல் ம். ஸ்டேஜ்ல நெறையா டைரக்டர்ஸ் நெறையா வந்து ஏன்னா இப்ப ரீல்ஸ் மாரிலாம் கிடையாதுல்ல. நீங்க ஃபுல் ஆமா. ஸ்ட்ரெச் எனக்கு தெரிஞ்சு அந்த கான்செப்ட் நான் தான் கொண்டு வந்தேனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ஆல்பம் இருக்கலாம். அந்த மாரி ஒரு ம். இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. இருக்கலாம். அப்ப ம். நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ம். ஸோ அது மாரி போச்சு. அப்பதான் அந்த டிஎன்டி இருந்தது. ஸோ ஈவன் ஓகே. முன்னாடியே என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தா டிஎன்டி பிரசன்ஸ்ன்ற மாரி தான் போட்டிருப்பேன். ம். 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 இப்ப அப்படியே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவங்க லைஃப், பெர்சனல் லைஃப் வந்துருச்சு. அப்படியே போயிடுச்சு. இப்ப ஸ்டுடியோ இல்லையா அங்க ட்ரிச்சில? ஸ்டில் ரன்னிங் இப்ப இல்ல? ஸ்டுடியோ இருக்கு. பசங்க வந்து இருக்கு. அத குளோஸ் பண்ணிட்டோம் பேசிக்கா. டிஎன்டி டீம குளோஸ் பண்ணிட்டோம். குளோஸ் ஓகே, ஓகே. பண்ணிட்டு இப்ப அவங்க இன்னொரு 2, 3 பசங்க வந்து அவங்க தனியா அவங்க ஓனா ஸ்டார்ட் பண்ணி இப்ப போயிட்டு ஓகே, இருக்காங்க. ஓகே. ஏன்னா நானுமே ம். ரொம்ப பழசாயிடுச்சுடா, நீங்க மாத்திருங்க அப்படின்னு சொல்லி. இட்ஸ் லைக் ஓகே. அதனால. ம். இந்த இப்ப ப்ராசஸ்ல இங்க நீங்க யுகேல ம், வந்து ம், ம். கேரி ஆன், கேரி ஆன், இப்ப கேரி ஆன். யுகேல வந்து இப்போ யுகேல வந்து சும்மா டேவிட் போன் ஸ்டுடியோஸ்ன்னு இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஏன்னா நான் இங்க வந்து ஒர்க்கு ம். பார்க்கறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தானே வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. மைட் பி இன் ஓகே. 1 to 2 இயர்ஸ்ல சம்திங் வில் ஹேப்பன். லெட்ஸ் சி. ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். ஸோ நீங்க இப்போ துபாய்லேருந்து லண்டன் வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அது வொர்க் ஆ. ரிலேட்டடா வந்தீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் ரீசனா? இல்ல என்னோட ஒய்ஃப் வந்து இங்க யுகேல செட்டில்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே. ஓ! ஸோ அவங்க ஓகே. வந்து ம். பிரிட்டிஷ். ஸோ அதனால வந்து நான் துபாய்ல இருந்தேன். ஓ! ஓகே. ஸோ எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ஓகே நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னப்ப, ஓகே நான் இங்க யுகேல வந்து ட்ரை பண்றேன். வேலை ம். கிடைச்சதுன்னா வில் சி எப்படி கல்ச்சர்லாம் பார்த்துட்டு, அப்படி இல்லன்னா வில் ம். கோ பேக் டு துபாய். ஸோ அப்படிதான் ஓ! வந்தது. வந்து இப்போ ஓகே. ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு வேலை கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஓகே. சர்வே பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ம். டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். ஓகே, ஓகே. இங்க கம்பல்சரியா வரணும். ஓகே எங்கேயோ இல்ல இதே எனக்கு சேம் தானா? ரிலேட்டட் இன்ஜினியரிங் தான். ஆ, நான் வரும்போது ஆ. ஏன்னா நம்ம அத விட்டு வெளிய போ வேணாம். ஏன்னா ஒரு ம். ஆல்மோஸ்ட் 10 ம். இயர்ஸா நான் இன்ஜினியரிங்கா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் இருக்கு. பண்ணிட்டு இருந்தேன். ம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம ம். சர்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் முடிச்சிருந்தேன். ஸோ வரும்போது இனிஷியலா கொஞ்சம் டஃப்பா இருந்தது. ஏன்னா வந்த டைம் ம். அப்படி. ஏன்னா அது வின்டர் டைம். ம். ஸோ ஓகே. ம். மேஜரா ரெக்ரூட்மெண்ட் எதுவும் கிடையாது. எல்லாருமே ம். கரெக்ட் செப்டம்பர் வந்து அக்டோபர் மோஸ்ட்லி இங்க நவம்பர், டிசம்பர்ல யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட் ம். ப்ராசஸ் நடக்காது. ஆமா. ம். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் தான் ப்ராக்ரஸ் ஆச்சு. ஸோ ஒரு 6 ம். மாசம் ஒரு டெம்பரவரியா ஒரு ஜாப்ல இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓகே. ஓகே. இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ! ஓகே. நைஸ். ம். ஸோ இங்க அதனால எப்படி செட் நான் ஆயிருச்சா? நினைச்சத விட லண்டன் கொஞ்சம் நல்லா கிளைமேட் தான் போயிட்டு எல்லாம்? இருக்கு. லண்டன் கிளைமேட்டு கிளைமேட் இப்போ துபாய கல்ச்சரு நான் இருந்தது வந்து துபாய்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டு. ஹாட்டான அ கண்ட்ரி மாரி. எக்ஸ்ட்ரீம் ஹாட், இது எக்ஸ்ட்ரீம் கோல்டு. எக்ஸ்ட்ரீம் ஐ கோல்டு. மீன் ஸோ வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ம். இனிஷியலா ஏன்னா யுகேல மீன் ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா. ம். விஷயம் தான். ஏன்னா ஸ்ட்ரகிள் தான். இட்ஸ் நாட் ம். ஈஸி அஸ் வி ம். திங்க் ஸ்ட்ரகிள். ஸோ ம். அதில காலையில ஷிஃப்ட் அந்த மாரி போம்போது, நான் வரும்போதெல்லாம் நல்லா ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுச்சு. டிப்ரஷனுக்குலாம் போய் அதுக்கப்புறம் தான் வெளிய வந்தேன். ஓகே. கண்டிப்பா. ம். நம்மள யுகே வச்சு செஞ்சிருச்சு. நம்ம திருப்பி யுகேல நம்ம வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓகே. கொஞ்சம் கஷ்டமா ம். இருந்தது. ஐ மீன் இடையில உட்கார்ந்து டே நைட்டா கொஞ்சம் அப்ளை பண்ணி, இன்டர்வியூஸ்லாம் ம். அட்டெண்ட் பண்ணி. ஏன்னா ம். டோட்டலா கல்ச்சர் வேற இல்ல. இங்க உள்ளவங்க கண்டிப்பா. ஈவன் அவங்க ம். கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கட்டும். ம். டெக்னிக்கல் ஓகே. ஹெச்ஆர்லாம் ம். வேற மாரி கேட்பாங்க. ஹெச்ஆர் இங்க ம். உள்ளவங்க அவங்க கண்டிப்பா. கம்யூனிகேஷன் ம். எல்லாமே. அதுல கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் ஆச்சு. ஒரு 200, 300 ரிஜெக்ஷன் ஆச்சு. அதுலேருந்து ஒரு அவுட் ஆஃப் 3 அந்த மாரி வரும். சூப்பர். ஏன்னா, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. ஏன்னா, நானும் அப்படிதான். ஃபுல் டைம் வொர்க் ம்ஹ்ம். ஜாப் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாம தான் டான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஸோ, ரொம்ப ரிலேட் ஆகுது எனக்கு. நெறைய ரொம்ப பேத்துக்கும் அது ரிலேட் என்னன்னா ஆகுங்க. முக்கியமா ம், ம், வந்து ம், 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 டான்ஸ் ஃபீல்ட வந்து ஐ மீன் ஒர்க்கையும் பார்த்துட்டு நீங்க ம், மார்னிங் வந்து 9 to 5 ஒர்க் போயிட்டு, ஈவினிங் வந்து நீங்க ஏதாவது ஒரு கொரியோ செட் பண்ணி, அது ஏதாவது இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா ம், அத பண்ணிட்டு, அத ஷூட் பண்றதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். ம். அதுவும் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேர்ள் ஃபிரெண்டு, இல்ல ஒய்ஃப் அந்த மாரி ஏதாவது மெட்டீரியல் இருந்தாங்கன்னா, அவங்களே மேனேஜ் பண்ணி, அவங்க ஒரு ம். மாரி மனுசன பைத்தியம் தான். பட் ஓகே. அப்படிதான் ஒரு மாரி
அப்படிதான் என்கேஜ் ஆகி போகுது. அதனால பிரச்சனை இல்லை, பழகிருச்சு. ஒரு சூப்பர் டைம்க்கு அப்புறம் சூப்பர். அவங்களே மோல்ட் ஆயிருவாங்க. ஓகே. எப்படி எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க வைஃப்? நீங்க டான்ஸ் இதுக்கெல்லாம் போறக்கும் உங்களோட இன்னர் பீஸுக்கும் போதுன்னு சொல்லலாம். அது எப்படின்னா அது நம்ம இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டே மோஸ்ட்லி சண்டே கமிட் பண்ணிடுவேன். சண்டே மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போறது இல்லை. ஸோ அவங்க கூட இருந்தா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ். மற்ற சாட்டர்டே ஃப்ரைடே எல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஃப்ரைடே ஹாலிடே உங்களுக்கு? ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஹாலிடே. ஃப்ரைடே எனக்கு ஆஃப் டே ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஆஃப் டே அண்ட் சாட்டர்டே ஆஃப். ஸோ அதனால ஒரு நாள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ பெருசா பண்ணல. ஏன்னா துபாயில இருக்கும்போது நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஈவன் ஏதாவது ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டி வந்தாலும் கொரியோகிராஃபி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ யூகே ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ இங்கே உள்ள கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை விட. ஸோ அதனால இப்போதைக்கு நான் கொஞ்சம் சைலண்டா, ஐ மீன் இந்த சென்ஸ் நம்ம சின்னதா ஒரு டீம் மாதிரி செட் பண்ணி ரீல்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்மளோட ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் ஷாப் போயிட்டு வந்தேன். ஐ மீன் ஸ்பெயினுக்கு போயிட்டு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு அந்த அவங்க பேசிக்கா அவங்க ஃபுல்லா ஒயிட்ஸ் தான், நாட் லைக் ஏசியன்ஸ். அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்து சப்போர்ட்டிவ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா ஓகே வா வா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அங்க இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற, நம்ம ஸ்டைல நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற. ஸோ இன்னொரு நேஷனாலிட்டி நம்ம ஒரு ஸ்டைல்ல, சவுத் இந்தியன் ஸ்டைல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்து கத்துக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபோக் ஆடுறதுன்றது வந்து நம்ம வித்தியாசமா தானே பார்ப்போம். நல்லா இருந்தது. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நைஸ். ஸோ இங்கே டீம் இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்ச டீமா, இல்லை இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ண டீமா? இங்கே இப்போ இருக்கிறவங்க ரீல்ஸ் ஆடும்போது உங்க கூட இருக்காங்க இல்லையா அவங்க? இவங்க வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். நவீன்றவன் வந்து அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா கொண்டு வந்து எங்கள்கிட்ட விட்டாங்க. நாங்க டிஎன்டில இருக்கும்போது அவன் பழைய ஸ்டூடெண்ட் அவன். அதுக்கப்புறமா அவனும் இங்க இங்க ஸ்டூடெண்டா வந்திருக்கான். ஸோ எனக்குமே தெரியாது அவன் இங்க வரப்போறான் அப்படின்ட்டு. நான் பேசிட்டு இருக்கும்போது நீ எங்கடா போற? யூகே. நானும் யூகே தான் வரேன். நாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப பக்கத்துல இருந்தோம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கூட இருக்க 2-3 பொண்ணுங்களாம் வந்து துபாயில ஒரு டைம் நாங்க யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் பண்ணும்போது அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கடைசியில இங்க வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசி சரி வாங்க சும்மா தான் இருக்கோம் வீக்கெண்ட்ஸ்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. இடையில ஷோஸ்லாம் பண்ணோம். ஓகே போயிட்டு இருக்கு அப்படியே, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா எதுவும் பண்ணல. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கவர் வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து ரெகனைசேஷன் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கிருந்து அதை பிடிச்சிட்டு அப்படியே சினி இண்டஸ்ட்ரி அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? இல்லை வேணா ஓகே ஒர்க் அண்ட் இதை சைடாவே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்துச்சா மைண்ட்ல? இல்ல ஆக்சுவலி வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப போயிடலாம் தான் ஒரு இதுல இருந்தேன். துபாய் போனதுக்கு ரீசனே வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு ஸோ திருச்சியில போயிட்டு திருச்சியில சென்னையில போய் ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு ஸோ வேற மாதிரி பண்ணலாம் தான். ஏன்னா அப்ப இருந்தது வந்து பயங்கரமான பீக்ல இருந்தேன் நான் அந்த டைம்ல. ஒரு ஸ்டேட் வின்னரா இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் கவர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ ஓகே சூஸ் பண்ண நினைக்கிறப்பதான் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு 2015ல. ஸோ ஆக்சிடென்ட் நடந்தப்ப வந்து கையில கொஞ்சம் அடிபட்டு போன் லாஸ் கொஞ்சம் ஸ்கியூஸ் ஆகி ஸோ அப்புறம் ஓப்பன் சர்ஜரி பண்ணி பிளேட்லாம் வச்சு அது ஒரு 6 மந்த்ஸ் கேப் விழுந்துச்சு பயங்கரமா. ஓகே. ஸோ 6 மந்த்ஸ் கேப்லவும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆகி அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் பேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பேசிக்காக நிறைய லூஸ் பண்ணேன். ஏன்னா 2-3 மூவி கொரியோகிராஃபி மிஸ் பண்ணேன். அப்புறம் ஈவன் அப்போ வந்து ஸ்டார் பிளஸ்ல வந்து இப்போ ரிமோட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல டிஜே, அவங்க அந்த சைட்ல டான்ஸ் பிளஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ டான்ஸ் பிளஸ்ல இருந்து எனக்கு இன்வைட் வந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது எனக்கு அவங்க என்னோட யூடியூப்ல என்ன வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு இன்வைட் பண்ணாங்க. கரெக்டாக நான் அப்பதான் வந்து கை உடஞ்சி 3 மந்த்ஸ் கழிச்சு ரெக்கவர் ஆகி நான் இப்போ துபாய் போயிருக்கேன். ஸோ அவங்க இந்த மாதிரி இன்வைட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சவுத் இந்தியால இருந்து ஒரு பர்சன் வேணும் ஹூ டான்ஸ் லைக் அல்லு அர்ஜுன் அண்ட் ஸ்டைல்ல. ஸோ உங்க வீடியோஸ் பார்க்கும்போது நீங்க நிறைய ஃப்ளோர் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் யூ. ஸோ வி கேரண்டி யூ தட் லைக் ஐ மீன் ஒரு டாப் 20 வரைக்கும் கூட்டு போறோம் நாங்க உங்களை. நீங்க ஆனா ஃபுல் ஒரு 6 மந்த்ஸ் நீங்க இங்கதான் அந்த மாதிரி சொல்லி எனக்கு அவங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எனக்கு மெசேஜ் லைக் வாழ்க்கையை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா போக முடியாது ஆப்வியஸா நான் கமிட்மெண்ட்லயே இருந்தேன். ஸோ கையும் உடஞ்சிருந்தது. ஐ நோ இப்ப நான் ஏன்னா அப்பதான் ரெக்கவர் ஆன டைம்.
ஓகே. ஸோ ம். கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஃப்ளோர் மூவ்மெண்ட் போனோம்னா கண்டிப்பா இப்ப போய் ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் அந்த டைம்ல. ஸோ அத என்ன சரி. பண்றது? அதான் வேற ஏதோ நமக்கு ஒரு கதவு ஏதோ கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு 1 இயர் வந்து ஒரு மாரி ரொம்ப டல்லா தான் போச்சு. ஸோ அகைன் ம். ஓகே திரும்ப குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போச்சு. பில்லியன் வியூஸு திரும்ப ம். வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நான் இதே எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒர்க்கும் பார்த்துட்டு, ம். வீடியோஸும் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். ஓகே. ஸோ அதான் இப்போதைக்கு பெருசா இப்படியே கிளிக் ஆனா ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம்னு விட்டு கன்டின்யூ அதுக்கு பண்ணிட்டு பிறகு இருக்கீங்க. நடக்கும். ஆமா. ம். அப்புறம் துபாய் வந்ததுக்கு அப்புறம் நான் ரெக்ரெட் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் ம். கொஞ்சம் நெறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் ம். ஆ சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் யார் வந்தாங்களோ இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் நம்மளே நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது என்ன பண்றது? ம். அந்த மாரி சூப்பர். போயிருச்சு. அந்த ஸோ டைம்ல உங்கள ரெக்ரெட் பண்ணேன். ஏன்னா அந்த டைம்ல ம். நான் கரெக்ட்டா கை உடைஞ்சு அந்த 2014, 15ல வந்து ஏன்னா ஃபேஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டா ம். தான் இருந்தேன். ஏன்னா YouTubeல அந்த ஈவன் ம். நான் எங்கேயாவது துபாய்ல மாலுக்கு போம்போதுமே கேட்பாங்க. நீங்க ம். இங்க இங்க அந்த ஓப்பன் ஏபிஎன்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது வந்து நெறைய பேருக்கு ஓகே. ஃபேவரைட் அது. ஸோ ம். எனக்குமே அது ஃபேவரைட்டான வீடியோ. ஸோ அது பண்ணும்போது நெறைய பேர் கேட்டுருக்காங்க. "நீ உங்கள பார்த்துருக்கேன் வீடியோஸ்ல" அப்படின்றாங்க. ம். ஸோ அந்த டைம்ல ஓகே. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கமிட்மெண்ட்ஸ் அப்புறம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஓகே. பேக்கப் எடுத்துட்டு ம். அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே ஓகே. டேர்ம்லாம் மாறிடுச்சு. ம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் எவ்ரி இயர் யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம யாருமே கடைசி வரைக்கும் டாப்ல இருக்க முடியாது. ஸோ ஆமா. இப்ப ம். அடுத்து ஒரு இப்போ யங் ஜெனரேஷன் நெறையா அவங்கவங்க வேற வேற ஸ்டைல் கொண்டு வந்துட்டாங்க. ம். இப்ப நெறைய ஹைபிரிடும் நடக்குது. எதுவுமே இதுதான் ஸ்டைல்ன்னு நம்ம யாராலயும் சொல்லவே முடியாது. அவங்கவங்க ஆடுறது கண்டிப்பா. தான் ஸ்டைல் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ம். ஒரே அவங்கவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்கவங்க இருங்க. ஸ்டைல். சார்ஜ் மட்டும் போடலன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். ம். கேன் வி நோ ஹேவ் ஒன் ப்ராப்ளம். பிரேக்? சார்ஜ் மட்டும் போடு. நோ ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். டேக் யூர். நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே. இதுலயும் லோ பேட்டரி காமிச்சுருச்சு. சரி, சரி. நோ ப்ராப்ளம். ஸோ அதான் நம்ம டான்ஸரா இருக்கும்போது நெறைய பேத்த அ கிட்டருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கிட்டு நம்ம அத சரி ஓகே இவங்க கிட்டருந்து இத எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட இருந்து இத எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் கம்பைன் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணி வளருவோம். ஆமாமா. ஸோ உங்களோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல யார் அந்த பெரிய இன்ஸ்பிரேஷனா யார நீங்க ரோல் மாடலா வச்சிருந்தீங்க? ஸோ அவங்கள பத்தி அந்த இன்ஸ்பிரேஷனல் இத பத்தி ரோல் சொல்லுங்க. மாடல்னா நான் ஸ்டார்ட் பண்ணது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா யூடியூபும் கிடையாது. நமக்கு ம். ஐ மீன் ப்ராப்பரான ஒரு மாஸ்டர்ஸ்னா ஒரு 2, 3 ஒரு ஒரு ஏரியா திருச்சிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டான்ஸ் கிளாஸ் தான் மொத்தமாவே இருந்தது. ம். ம். அப்போதைக்கு ரிதமிக் பீட்ஸு, வி-பாப்ன்னு சொல்லிட்டு 4, 5 டான்ஸ் கிளாஸ் தான் இருந்தது. அவங்களே ம். ஓரளவுக்கு தான் வச்சு ஐ மீன் அவங்க நாலேட்ஜே கொஞ்சம் ஏன்னா அப்ப பெருசா ம். டெவலப் ஆகலல்ல. ஸோ ஓகே. ம். இன்ஸ்பிரேஷன்னு சொல்றத தவிர்த்து, நான் ரியாலிட்டி ஷோஸ் போம்போது தான் நெறைய பேர்கிட்ட நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஓகே. ரியாலிட்டி ஷோஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, கிட்டத்தட்ட அங்க ஒரு 10 மாஸ்டர் இருப்பாங்க. சென்னையில ஒரு ம். 10 பேர் இருப்பாங்க. நீங்க ம். போறப்ப 10 பேர்ட்டயும் நீங்க போணும். ஈவன் நீங்க உங்களில் யார் ஆமா, பிரபுதேவா இருக்கும்போது ஆமா. பார்த்தீங்கன்னாலே, ஆ வாங்க ஐ மீன் வாங்கன்றேன் பாருங்க. ஏர் வாக்கர்ஸ் போணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஷெரீஃப் மாஸ்டர்ட்ட போணும். சதீஷ் அங்கேருந்து மாஸ்டர், சதீஷு. ஸோ சால்சா அவங்கலாம் வந்து மணி. இப்ப டிவி சேனல்ல ம். சால்சா மணி அவங்கலாம் நெறைய பேர் ம். இருந்தாங்க. ஸோ அப்ப டிவியில வந்து அவங்க கோரியோகிராஃபரா இருந்தாங்க சேனல்ல. ம். ஸோ நீங்க அவங்க எல்லார்ட்டயும் கத்துக்கும்போது, நீங்க ஒரு ஷேப் ஆவீங்க. ம். ஓகே. இது கண்டிப்பா. மட்டும் ஏன்னா நம்ப ஆடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், விஜய் விஜய் சாங் விஜய் அப்புறம் பிரபுதேவா ம். மாஸ்டர் சாங்ஸு. ஸோ ம். அத பார்த்து இதுதான் ஸ்டெப்பு அப்படின்ற மாரி இருக்கும். 2, 3 ம். டான்ஸ் கிளாஸ் போனோம். அதுக்கப்புறம் இங்க போம்போது நெறைய பேர்ட்ட கத்துக்கிட்டு, அப்படியே வரும்போது ஒரு மாரி மோல்ட் ஆயிட்டோம். அப்புறம் காலேஜ் காம்படிஷன் போம்போது, அப்ப அந்த அமெரிக்கன் காட் டேலண்ட்ஸ்ல இருந்த 2, 3 டீம் இருக்கும். குவிஸ் க்ரூன்னு ஒருத்தவங்க. அப்புறம் ஓகே. அ பேர் மறந்துருச்சு. ஸோ 2, 3 சரி. டீம் இருக்கும். அவங்க ம். அமெரிக்கன் காட் ஓகே. டேலண்ட்ல ஆடியிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஓகே. கத்து மூவ் எடுக்கிறது. ஸோ ம். பேசிக்கா இன்ஸ்பிரேஷன்னா எம்ஜே. எம்ஜே சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் ஓகே. ஒரு டான்ஸர்னாலே எம்ஜேன்னு ஒண்ணு இல்லாம இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட். இந்தியால பிரபுதேவா மாஸ்டர். ம். ம். டிஃபால்ட். அப்புறம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பிரபுதேவா மாஸ்டர். ஸோ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஓகே. மத்தபடி சூப்பர், சூப்பர். கத்துக்கிட்டதுன்னு பார்த்தா, நான் யார்ட்டயும் போய் ப்ராப்பரா ஒரு மாஸ்டர்ட்டன்னு கத்துக்கிட்டது இல்ல. ஸோ நான் ஓகே. எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கேன். எல்லார்ட்டயுமே ம். கத்துருக்கேன். அப்புறம் நைஸ். வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டது. ஓகே. ஸோ அந்த மாரி ஆஸ் கத்துக்கிட்டு அ டா அப்புறம் வந்து ம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறம் அங்க ம். இந்தியா திருச்சியில வந்ததுக்கு அப்புறம் திருச்சியில நான் எனக்கு ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சென்னை போனேன். திருச்சியில இருந்து. ம். ம். ஸோ போயிட்டு அப்புறம் அங்க இருந்து இன்புட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து திருச்சியில லான்ச் பண்ணி அப்படியே போச்சு. ஓகே. ஸோ ஒரு டான்ஸரா இருக்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இல்லாம இருக்காது. எந்த ஃபீல்ட்னாலும் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆஸ் அ டான்ஸருங்கும்போது அது கண்டிப்பா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாவே இருக்குங்கிறது வந்து என்னோட ஒரு ஃபீலிங்கு. ஸோ கண்டிப்பா. உங்க ஜர்னில அ எ அ மோஸ்ட் ஸ்ட்ரகிள்டு மொமெண்ட் ஆர் அத எப்படி இல்ல நான் கொஞ்சம் சேஃபா தான் ப்ளே பண்ணேன் நானு. ஏன்னா நான் ஓகே. ஃபுல்லா டான்ஸ் எடுத்திருந்தேன்னா மாட்டியிருப்பேன். கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன்ல. ம். எங்கிட்டாவது போய் சிக்கியிருப்பேன்.
ஏன்னா ம். அது டான்ஸ் ஒரு பெரிய ஃபீல்டு. அதுல இருந்து மேல வருதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ஒரு பையனா ம். மேல வருதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ம். ஓகேவா? ஸோ அந்த விதத்துல வந்து நான் எங்கேயும் பெருசா மாட்டல. ஐ மீன் நான் போய் ஸ்ட்ரகிள் ஆயி ஃபேஸ் பண்ணல. பட் ஆனா அத மெயின்டெயின் பண்றதுக்கு நெறைய கஷ்டப்பட்டேன். ஸோ ஓகே. அந்த ம். ஃபீல்டுல நிக்கிறதுக்கு ஓகே டேவிட்டா அவன் ஒரு நல்ல ம். டான்சர் அப்டின்ட்டு இப்போ ம். வரைக்கும் ஒரு நான் ஏதாவது ஒரு டான்ஸர்கள கேட்டீங்கன்னா தெரியுன்றத மெயின்டெயின் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. ஏன்னா ம். அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க அந்த ஏதாவது ஸ்டைல கத்துக்கணும். நீங்க அப்டேட்டா இருக்கணும். ம். ஏன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து இப்ப ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. இப்ப 10 இயர்ஸ்ல அவங்க ம். வேற மாரிலாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நார்த் இந்தியாலாம் அவங்க வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. ஆமா. ஈவன் ம். சென்னையிலுமே இப்ப டிஃபரெண்ட்டா நெறைய ஸ்டைல்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மதிக்கிற அளவுக்கு டான்ஸரா நீங்க இருக்கீங்க. ஒரு 2 வருஷம் ஆடுறீங்க. 3வது வருஷத்துலேருந்து நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னா, ஈஸியா அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்டின்ருவாங்க. அவர் அவ்வளோதான்டா கண்டிப்பா. அப்டின்ற மாரி ஒரு கான்செப்ட் வந்துரும். ம். அதுக்கப்புறமா அந்த ஜெனரேஷன் வந்து இவங்கள ட்ரீட் பண்றதே வேற மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எவ்வளோ பெரிய டான்ஸரா இருந்தாலுமே, இல்ல அவர் சீசன் முடிஞ்சிருச்சு. அவர விட்டுருங்க நீங்க அப்டின்ற மாரி இருக்கும். ஸோ அத ம். மெயின்டெயின் பண்ணி, அது அந்த லெவல்ல நீங்க ஓகே, இவரு வந்தாலும் ஓகே. ஒரு ரெஸ்பெக்ட்டா இந்த ஓகே இவரு நல்லா ஆடுவாரு அப்டின்ற மாரி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஓகே. மத்தபடி டான்ஸ் ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 பசங்க இருக்காங்க. எனக்கு என்னோட ஜூனியர்ஸ். ஐ மீன் என்கிட்ட ஓகே. கத்துக்கிட்ட பசங்க இப்ப சென்னையில இருக்காங்க. திருச்சியில இருக்காங்க. ம். டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு இப்ப ஜீ தமிழ்ல போய் ஆடுனாங்க. அப்புறம் ம். 2, 3 ரியாலிட்டி ஷோல போய் ஆடுனாங்க. ஸோ அவங்களுக்கு போகுது. ஆனா ஓகே. பெர்சனல் லைஃப்ல வந்து டான்ஸ்ல குரோத் பெருசா இருக்கா அப்டின்னா, அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து ஒரு ம். நார்த் இந்தியால போய் நீங்க ஒரு டைட்டில் வின் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ அவங்களுக்கு ஈஸியா அந்த கோரியோகிராஃபர் சான்ஸ் கிடைச்சிரும். ம். இப்போ ரெமோ ஓகே. டிசாஸாவோட அந்த ஸ்டார் பிளஸ் அந்த ஒரு ம். அந்த டான்ஸ் இதுல பிளஸ். காம்படிஷன் நடக்குதுன்னா, ம். இப்ப ம். டான்ஸ் பிளஸ்ல வந்து நடக்குது அப்டின்னா வந்து, அதுல ஒரு டாப் 3, டாப் 4 அப்டி இருக்கவங்க, இப்பலாம் கோரியோகிராஃபர் ஆயிட்டாங்க. மூவில நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஆனா ம். சவுத் இந்தியால வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னா, என்ன கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு அந்த ம். சர்க்கிள தாண்டி வெளிய வரதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ம். இப்போதைக்கு 2 பேர் வெளிய வந்திருக்காங்க. சாண்டி மாஸ்டர்ஸ் அண்ட் சதீஷ் மாஸ்டர்ஸ் அப்டின்ட்டு. ஓகே. ஸோ அவங்க ம். வெளிய வரதுக்கு ஒரு 15, 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ம். அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ வந்து ம். அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இன்னும் எக்ஸ்போஷர் நெறையா கிடைச்சதுன்னா, மேபி இப்போ வர யங் ஜெனரேஷன் டான்ஸ் ஃபீல்ட ஒரு ஃபீல்டா சூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஸோ அந்த ஓகே. ம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா கிடைக்கலாம். ஆனா எண்ட் ஒரு ஆஃப் த டே 2 வந்து ம். ம். எண்ட் ஆஃப் த சொல்லுங்க, டே சொல்லுங்க. வந்து ம். ஃபினான்ஷியலா ம். கொஞ்சம் எண்ட் ஆஃப் த டே ஃபினான்ஷியலா வந்து ஸ்டேபிளா இருக்குதுன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான டாஸ்க் விஷயத்தோட தான். சர்வைவல் விஷயம். ம். அதுதான் அது மெயின். வேணும். ம். ஓகே. ஸோ நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஜாய் தாமஸ் கிட்ட பேசியிருந்தேன் பாட்காஸ்ட்ல. ஓகே. துபாய்ல. ரூம்மேட். உங்களோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவரு சொல்லியிருந்தாரு. ஆமாமா. டேவிட் நான் கூட ஆடியிருக்கேன். இந்த மாரி அவரு யுகேல தான் இருக்காரு. போய் அவர மீட் பண்ணிட்டு சீக்கிரமா பாட்காஸ்ட் பண்ணுங்கன்ட்டு அவரு பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு. ஆ. அப்போ அப்போ ஒண்ணு மென்ஷன் பண்ணாரு. டேவிட்னான்னா கன்சிஸ்டன்ட். அவர மாரி கன்சிஸ்டன்ட்டா இருக்க ஒரு ஆள நான் பார்த்தது இல்லங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரெகுலரா வீடியோ ஆமா. ஆகட்டும், ரெகுலரா டான்ஸ் பண்ணி வீடியோ ஷூட் அண்ட் அப்லோட் பண்றதா இருக்கட்டும். கன்சிஸ்டன்ட்னா அவர பார்த்து கண்டிப்பா கத்துக்கணும்னு சொன்னாரு. ஸோ அத அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கன்சிஸ்டன்சி வந்து இல்ல எவ்ளோ கன்சிஸ்டன்சி வைட்டல் ரோல் ப்ளே ரொம்ப பண்ணுது? முக்கியமான ஒரு இல்ல ம். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்ப கிளிக் ஆகும்னு யாராலயும் சொல்ல முடியாது. இப்ப உள்ள ம். அல்காரிதம் நீங்க இப்ப ஏன்னா எல்லாமே இப்ப சோசியல் மீடியாவ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்ப நீங்க யாருன்றத ஜட்ஜ் பண்றதுக்கே சோசியல் மீடியான்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஸோ கண்டிப்பா. அந்த அல்காரிதம் எப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்றது. சில டான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க பண்ற தப்பு என்னன்னா, நான் ஒரு பெரிய டான்சர்ன்னு காமிக்கிறதுக்காகவே கொரியோ பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. அதையும் நான் யூஸ் பண்ணேன். அத நான் யூஸ் ம். பண்ணும்போது கொஞ்சம் ஏன்னா அதுல நெறைய நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபுல்லா டான்ஸ் வீடியோ ஒர்க் அவுட் பண்ணேன். இல்ல வேலைக்கு ஆவல. ம். ஓகே சினிமா சாங் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல வேலைக்கு ஆவல அப்படின்றப்போ நெறைய நீங்க ஒர்க் ஒர்க் வேற வேற மாரி பண்ணணும். ஸோ நீங்க பேசிக்கா நீங்க இப்ப நான் இன்னொரு டிப்ஸ் மாரி சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு Instagramல ஒரு 5% டான்சர் இருப்பாங்கன்னா, 95% வந்து காமன் பீப்பிள் தான். ஸோ ம். நீங்க 5% டான்ஸர கான்சன்ட்ரேட் பண்ணாம ட ஓகே. 95% காமன் பீப்பிள கனெக்ட் பண்ணாலே ஏன்னா Instagram இஸ் நாட் அ டான்ஸ் காம்படிஷன் பிளாட்ஃபார்ம். யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் ம். Instagram வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு என்டர்டெயின்மென்ட். ம். விஷயங்கள். என்டர்டெயின்மென்ட். ஸோ அவ்வளோதான். ம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சின்றது வந்து நீங்க அடிக்கடி திணிச்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த நியூஸ் ஃபீட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்டின்னா, சும்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன ஒண்ணுமே பண்ணல அப்டின்னா, அந்த ஃபாலோவர்ஸ் வந்து போயிருவாங்க. டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. ஸோ யூ யூ நீங்க வந்து ஒரு என்கேஜ்மென்ட்ல இருப்பீங்க. இட்ஸ் லைக் ஒரு ம். ஒரு புரொடக்ஷன் மாரி தான். ஸோ நீங்க வந்து ஓகே. எவ்ரி வீக் வந்து ஒரு 3 வீடியோஸ் இல்ல 2 வீடியோஸ் போடணும்னா, அந்த கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்க ஒரு நல்ல கோரியோகிராஃபி பண்ணி போடலாம். அடுத்த சாங் வந்து நீங்க டிஃபரெண்ட்டா வேற ஏதாவது டிஃபரெண்ட் ஸ்டைல் இல்ல மூவி சாங் அந்த டைம்ல என்ன ட்ரெண்ட் சாங் இருக்கோ அத எடுத்து போடலாம். ம். ஸோ ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அ ஏன்னா ஓகே. நெறைய டான்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல டான்சர்ஸ்லாம் வந்து Instagramல பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு ம். பெர்சனலா ஏன்னா சூப்பரா டான்ஸ் ஆடுற நெறைய பேர் இந்த மாரி ம். பண்ணி ஓகே அவன் ஏன் அப்படி போறான்னா, நம்ம அந்த ரூட்லயும் போய் தான்
நீங்க பண்ணணும். ம். ஏன்னா நெறைய பேர் ஓகே. என்னன்னா, இல்ல ம். நான் வந்து அத பண்ணா நான் வந்து ஒரு டான்சர் இல்ல. அது வந்து ஒரு நார்மல் ஆயிரும் அப்படின்றது வந்து ஒரு ம். தப்பான ஒரு விஷயம். ம். நீங்க ப்ரூவ் பண்றத காம்படிஷன்ல ப்ரூவ் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ஓகே. என்டர்டெயின்மென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ யூ ஹேவ் டூ பி என்டர்டெயின். அந்த எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வந்து என்கேஜிங்காவும், ஒரு முக்கியமான என்டர்டெயின்மென்ட்டாவும் ஆமா. வச்சிருக்கணும். ம். என்கேஜிங்காவும் இருக்கணும். கன்சிஸ்டன்சி மேட்டர். வருஷத்துக்கு ஒரு வீடியோ ம். போட்டுட்டு திடீர்னு வந்து இல்ல நான் மெயின்டெயின் பண்றேன்னா யாருக்கும் தெரியாது. அதுவும் கண்டிப்பா. இல்லாம அது ம். ஒரு கமிட்மெண்ட் மாரி தானே. ம். வேலைக்குன்னா ஒரு 9 to 5 போறது ஒரு கமிட்மெண்ட் மாரின்னா, இதையும் ஒரு வொர்க் மாரி தான் எடுத்து பண்ணணும். ஷூர், ஷூர். சேம் அது அதே ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சிய உங்ககிட்ட இருந்து நானும் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வொர்க் பண்ண கண்டிப்பா. போறேங்கிறத அது சொல்லிக்கிறேங்க. கிடைக்குதோ இல்லையோ, நம்ம அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நமக்கு ம். புடிச்சத நம்ம பண்றோம். அப்பார்ட் ஃப்ரம் வியூஸ் ஐ மீன் லிசனர்ஸ் இதெல்லாம் தாண்டி ம். எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்றேன். அத நான் கன்சிஸ்டன்ஸியா கண்டிப்பா. குடுத்துட்டு இருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பே பேக் பண்ணும். கண்டிப்பா. இந்த பாட்காஸ்ட்லயும் நான் அத தான் மெயினா அ ஃபோக்கஸ் வச்சுட்டு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டன்ட்டா நம்ம நம்ம பண்றத நல்லது. பண்ணுவோம். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இந்த பாட்காஸ்ட் இன்டர்வியூல இருந்துச்சுன்னா, அது போதும். ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அதுவே நம்மளோட சக்சஸ்ங்கிற மாரி நல்ல தான் விஷயம். அது போயிட்டுருக்கு. நம்ம நடக்கிறத பண்ணிட்டே இருப்போம். ஐ மீன் ஃபியூச்சர்ல அதான். ஒரு டைம் உட்கார்ந்து, ஓகே நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்துக்கலாம்ல. ஆமா. ஸோ, அ யா அப்போ உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் டான்ஸ் ரிலேட்டடா உங்க ஃபியூச்சர் கோல்ஸ் ஏதாச்சும் பர்ட்டிகுலரா இது ஓகே. இந்த ஸ்டேஜ்ல நான் இது பண்ணணுன்ட்டு அந்த மாரி ஏதாச்சும் மைண்ட் செட்ல இருக்கா? நான் வந்து ஃபியூச்சர் கோல் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கொரியோகிராஃபர் ஆகணுன்றது அதனால தான் டான்ஸ்க்குள்ளேயே வந்தேன் நானு. கொரியோகிராஃபர் ஏதாவது பண்ணிட்டு ஒரு 2, 3 மூவினா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ்ல மூவிக்கு கொரியோகிராஃப் பண்ணேன். ஸோ ஓகே. அதுக்கப்புறமா உள்ள ஒரு டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஐ மீன் நான் துபாய் வந்ததுக்கு அப்புறமே நெறைய ரியாலிட்டி ஷோல கூப்பிட்டாங்க. ஐ மீன் இந்த ஜீ ம். தமிழ், ஸோ ம். ஈவன் ஓகே. விஜய் டிவி அங்க அப்ரோச் ம். பண்ணாங்க. பட் இத உட்டுட்டு நான் ஏன்னா இங்க எனக்கு நல்ல பேல ஒரு சேலரி ஒரு 3 ம். லேக்ஸ் இருக்கிறத நான் அத உட்டுட்டு நான் திருப்பி போய் ஒரு காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணி 6 மந்த்ஸ் ஓகே. கழிச்சு என்னோட கொஸ்டின் மார்க் தான் அது. 6 மந்த்ஸ் கழிச்சு ம். என்னன்றதுன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அப்ப சீசன் 1 ம். ஆனவனே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா. அதனால ம். அது ஒரு கொஸ்டின் மார்க்னால நான் கொஞ்சம் இப்படியே சரி இதே பண்ணலான்ட்டு. பட் கோல்டுன்னா மாறுனுச்சு இடையில. ஒரு நல்ல டான்ஸ் ம். கிளாஸ் மாரி, ஒரு பிரான்ச் மாரி ஒரு எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பயர்டான க்ரூ அப்படி இப்படின்னா, கிஞ்சாஸ் தெரியுமா உங்களுக்கு? கிஞ்சஸ். ம். கிஞ்சாஸ்ன்னு ஒரு தெரியும், டான்ஸ் தெரியும், க்ரூ. தெரியும். ம். ம். ஸோ அவங்கள மாரி ஒரு ஒரு ஓகே. ஸ்டுடியோ செட்டப் மாரி வச்சுட்டு, வீடியோஸ்லாம் பண்ணி, சூப்பர். அந்த மாரி ஒரு வைக்கணும்னு ஒரு நெறைய பேருக்கு சூப்பர். கொஞ்சம் சொல்லி தரலாம். ஐ மீன் கோர்ஸ் மாரி வச்சு கண்டக்ட் பண்ணி ஏன்னா ம். இப்ப வந்து டான்ஸ்ன்றது வந்து இப்ப நெறைய பேரு ஒரு சின்ன சின்ன ஐ மீன் இப்ப வளர்ந்து வர ஜெனரேஷன் வந்து ஆ போயி கத்துக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இப்பலாம் போயிருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, ஆமாமா. அவங்க ம். வந்து ம். இப்ப ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இந்த ஆன்லைன்லயே ஒரு எல்லாம். 4 ஹூக் ஸ்டெப்ப போட்டா இல்ல இப்ப இதுவும் இருக்கு. 4 ஹூக் ஸ்டெப் ம். போட்டா நான் டான்ஸர் ஆயிருவேன் அப்டின்ற ஒரு மென்டாலிட்டி ஓகே. இருக்கு. ஸோ அது ம். அப்படி ஒரு இதே ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க போம்போது நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்தாங்க. பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ம். ஸோ கோரியோகிராஃபி நீங்க எப்படி பண்ணலாம்? ஸோ அது மாரி நெறைய டெக்னிக்ஸ்லேருந்து நெறையா பண்ணி குடுத்தாங்க. ஸோ ஈவன் நீங்க என்னதான் ஓகே. ஆன்லைன்ல படிச்சாலுமே, ஒரு பிசிக்கலா போய் ஒரு கத்துக்கிறதுன்றது வந்து ஒரு வேற மாரி ஒரு அவுட்புட் தரும். கண்டிப்பா. ம். பண்ணலாம் ப்ராப்பரா அப்படின்றது தான். ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டுடியோ சூப்பர். ஆரம்பிச்சு கொஞ்சம் ப்ராப்பரா வந்து மாஸ்டர்ஸ்லாம் ம். இம்போர்ட் பண்ணி, சூப்பர், சூப்பர். ஸோ மத்தபடி இப்ப ஃபைனலா ஓகே அவ்வளோதான். ம். ஓகே. ஸோ ஃபைனலா நான் சொல்லுங்க. என்னோட எல்லா கெஸ்ட்கிட்டயும் ஒரு கொஸ்டின் மறக்காம கேட்டுருவேன். அ நீங்க வந்து அத ம். ஷார்ட்டாவும் ஆன்சர் பண்ணலாம். எப்படி உங்களோட விஷ். வாட் இஸ் டான்ஸ் டூ யூ? ம். டான்ஸ் டூ மீ. ம். ஐ மீன் இப்படி ஒரு அது என்னன்னா என்னால அத விட்டு இருக்க முடியாது. ஓகே. இன் த சென்ஸ் ம். இட்ஸ் லைக் மை ம். எப்படி சொல்றது? ஆ சோல்ன்னு நம்மள வந்து சொல்லலாமா? ஒரு சோல் சொல்லலாம். ஓகே. டிராவல் ம். பண்ணி எடுத்துட்டு போற ஒரு விஷயம். அது இல்லாம ஒரு மாரி இருக்க முடியாது. ஓகே. ஒன்ஸ் அ ஃபைன், டான்சர், ஃபைன். ஆல்வேஸ் அ டான்சர். ஓகே. உங்களுக்கு என்ன டான்சர் இப்ப நீங்க டான்ஸ் ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒரு டிகிரிய முடிச்சிருங்க. ஓகே. ஓகேவா? ஸோ ம். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி. அது ம். வந்து நீங்க என்ன ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ல வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் காமர்ஸோ சம்திங் வாட் எவர் ஒரு டிகிரி சைட்ல வச்சுக்கோங்க. அது இல்லாம நீங்க வந்து டான்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணுங்க. ஸோ ஒரு 8த் படிக்கும்போது, 9த் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்காது. ஸோ சில பேர் 10த்ல வந்து நான் டான்ஸ தான் சூஸ் பண்ண போறேன். நான் காலேஜுக்குலாம் போமாட்டேன், ஸ்கூலுக்குலாம் போமாட்டேன். டான்ஸ் தான் எனக்கு லைஃப் அப்படின்ற மாரி நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்கலாம் வந்து ஸோ அந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க் ஒரு 35, 40 மார்க் வாங்கி ஒரு கையில ஒரு டிகிரிய வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க டான்ஸ் ஃபீல்ட்ல இறங்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கேயா இருந்தாலும் கை கொடுக்கும். நீங்க ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ற, ஓகே. இல்ல எந்த ம். கண்ட்ரிக்கு போனாலும் டிகிரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கிக்கங்க. மத்தபடி டான்ஸ்ல வந்து நெறைய இப்ப ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய வந்திருக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வாட் எவர் யூ வாண்ட்.
கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டென்ட் குவாலிட்டியா போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா டெடிகேட்டடா செஞ்சா கண்டிப்பா அது எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ அது மட்டும் தான். நைஸ். எது செஞ்சாலும் டெடிகேட்டடா கொஞ்சம் சோலோட செய்யுங்க. இட் வில் ஹானஸ்டா கிவ் செய்யுங்க யூ பேக். அவ்வளவுதான். எஸ். ஹானஸ்டா செய்யுங்க அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன். பாட்காஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆ. எப்படி இருக்குங்கிறதும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஆ நல்லா இருக்கு. லைவ் பாட்காஸ்ட் தான் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம்ல. நேரா ஆமா ஆமா. பேசினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆமா இன் இருக்கும் பர்சன்ல ஆன்லைனால. பேசலான்ட்டு இருந்தோம். பட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஓகே. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த அவுட்புட். ஓகே. ஏன்னா நிறைய கண்டிப்பா பேர் அவுட்புட் நல்லா இருக்கும். ம். ஓகே ஓகே. மற்றபடி லைவ்ல வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் 2-3 பேருக்கு முன்னாடி அங்க இருக்கும்போது. ஸோ ஓகே. அந்த மாதிரி தான் இப்போ லேப்டாப்ல கொடுக்குறேன். ஸோ அதனால இது வந்து எப்படி அவுட்புட் வரப்போறது தான் மேட்ரு. ஓகே. நைஸ் டு கண்டிப்பா டாக்கிங் நல்லா டு யூ. வந்துரும். பயப்படாதீங்க. ஐ வில் டேக் நீங்க கேர். எங்க ஸ்டே ஸோ பண்ணிருக்கீங்க? நான் இங்க உள்ளிச்சில் இருக்கேன். கிரெனிச் ஈஸ்ட் ஓகே ஈஸ்ட் ஓகே லண்டன். ஓகே ஓகே. கிரெனிச் ஈஸ்ட் உள்ளிச். ஈஸ்ட் லண்டன். ஈஸ்ட் லண்டன். நீங்க ஓகே அப்படியே ஓகே. ஆப்போசிட் வெஸ்ட். வெஸ்ட் லண்டன். ஆப்போசிட் ஆமா. வெஸ்ட் லண்டன். நைஸ். கண்டிப்பா சீக்கிரமா பாப்போம் நீங்க மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. அப்படியா? ஓகே. ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. ஆள் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன். டெஃபினெட்லி வில் மீட் அப். வில் கேட்ச் அப். ஷூர் நாங்க ஷூர் யூசுவலி ஷூர். கிங்ஸ் கிராஸ்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். வில் கேட்ச் ஓகே. அப். A தேங்க்ஸ் pleasure ஃபார் to have இன்வைட்டிங். you here. அண்ட் Yeah. ம். யா Thank you. See தேங்க் you யூ soon. அண்ட் கீப் டூயிங் இட். Yeah. யா டெஃபினெட்லி. தேங்க்ஸ் மேம். And that wraps up another fantastic episode of Nadanam. I hope you enjoyed diving into the world of dance with us today. Before we go, remember you can stay connected with us on social media for more updates, behind the scenes content, and exciting announcements. Be sure to follow us on Instagram, Facebook, and YouTube at Nadanam, a dance podcast. If you enjoyed today's episode, please consider leaving us a review on any of your favorite podcast platform. Your feedback helps us improve and reach more listeners who share a love for dance. Thank you once again for tuning in. Until next time, keep dancing, keep dreaming, and keep spreading the joy of moment wherever you go. This is Anup Karthik signing off. Take care and dance on.